This video sponsored by SVO Digital Marketing. Work from home opportunity. Join SVO Digital Marketing. Mobile based part-time job. More details, send your name and qualification on 999 410 4160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை A23A 40 ஆண்டுகளுக்கு பிறகு உடைந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இதன் பரப்பளவு கிட்டத்தட்ட லண்டன் நகரத்தை விட 2 மடங்கு பெரியது. ஒரு பனிப்பாறையின் உடைப்பு ஒரு இயற்கையான நிகழ்வுதான். ஆனால் இந்த பனிப்பாறை ஏன் உலகெங்கும் உள்ள விஞ்ஞானிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது? இதனால் இந்தியா பாதிக்குமா? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை மிகப்பெரிய துண்டுகளாக வேகமாக உடைந்து வருகிறது என்று பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். A23A பனிப்பாறையின் கதை 1986 ஆண்டு தொடங்கியது. அது அண்டார்டிகாவின் ஃபில்ச்னர் ரானே பனித்திட்டு என்ற பெரிய பனித்தொகுப்பிலிருந்து உடைந்து பிரிந்தது. அப்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறையாக உருவெடுத்தது. சுமார் 1 டிரில்லியன் டன் எடையுள்ள இந்த பனிப்பாறை அண்டார்டிகாவின் பெடல் கடலுக்கு அடியில் உள்ள பாறை படுகையில் சிக்கிக் கொண்டது. அசைவில்லாத ஒரு ராட்சத பனித்தீவு போல அது அமைதியாக நின்று கொண்டிருந்தது. A23Aவின் இந்த நகர்வும் அதன் உடைப்பும் நம் புவிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நடக்கும் இந்த நிகழ்வு இந்தியா போன்ற நாடுகளை எப்படி பாதிக்கும்? உலகளாவிய கடல் மட்டம் உயரும் போது இந்தியாவின் கடலோர நகரங்களான சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்றவை மிக மோசமாக பாதிக்கப்படும். குறைந்த உயரத்தில் உள்ள கிராமங்கள், துறைமுகங்கள், மீனவ குப்பங்கள் ஆகியவை கடலுக்குள் மூழ்கும் அபாயம் உள்ளது. கடல் நீரின் உப்புத்தன்மை மாறுவதால் மீன் இனங்களின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும். இது இந்தியாவின் மிகப்பெரிய மீன்பிடி தொழிலை பாதிக்கும். பனிப்பாறைகள் உருகுவதால் பருவமழை போன்ற நமது தட்பவெப்பநிலை முறைகள் பாதிக்கப்படலாம். இது விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும். A23A பயணம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல. அது நமது பூமி காலநிலை மாற்றத்தால் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஒரு கண்ணுக்கு தெரியும் சாட்சி. ஆனால் 2020 ஆண்டு இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பனிப்பாறை மெதுவாக நகரத் தொடங்கியது. கடல் நீரோட்டங்கள் மற்றும் காற்றின் அழுத்தம் காரணமாக அது தன்னை பிணைத்திருந்த பாறையிலிருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்தது. விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை கண்டு வியப்படைந்தனர். ஆனால் அதன் அடுத்த கட்ட நகர்வுதான் இன்னும் பெரிய கேள்விகளை எழுப்பியது. உலக வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இது அண்டார்டிகாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பனிப்பாறையின் அடிப்பகுதி மெதுவாக உருகி அதன் பிடிப்பு பலவீனமாகிறது. இது A23Aவை நகர்வதற்கு தூண்டி இருக்கலாம். அண்டார்டிகாவில் உள்ள பனித்திட்டுகள் தொடர்ந்து உருகி பலவீனமாகி வருகின்றன. இதனால் A23A போன்ற பெரிய பனிப்பாறைகள் அடிக்கடி உடைந்து பெருங்கடலில் மிதக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக இந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சமீபத்தில் தெற்கு ஜார்ஜியாவிற்கு வடக்கே உள்ள கடல் பகுதியில் A23A பனிப்பாறை உருகி சிறு சிறு துண்டுகளாக உடையத் தொடங்கியுள்ளது என்று விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விஞ்ஞானிகள் ஒரு பனிப்பாறை ஏற்கனவே கடலில் மிதந்து கொண்டிருக்கும் போது அது உருகினால் கடல் மட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் உயராது என்று கூறுகிறார்கள். உருகும் பனிப்பாறைகளில் இருந்து வரும் நன்னீர் கடலின் உப்புத்தன்மையை குறைக்கும். இது கடலின் நீரோட்டங்களை பாதிக்கக்கூடும். கடல் நீரோட்டங்கள் தான் உலகளாவிய காலநிலையை சமநிலைப்படுத்துகின்றன. இந்த சமநிலை பாதிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் காலநிலை மாற்றங்கள் தீவிரமடையலாம். A23A பனிப்பாறை ஒரு நீண்ட பயணத்தின் முடிவை எட்டியுள்ளது. ஆனால் அது விட்டு சென்றது ஒரு அவசர எச்சரிக்கை மணி. நாம் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த பூமியின் ஒவ்வொரு பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. A23Aவின் கதை நாம் ஏன் கார்பன் உமிழ்வை குறைத்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது.